வணக்கம். மீனாட்சி பிரம்மாஸ்ட்ரோ திருச்சி. சனி பயிற்சி வருகிற மார்ச் 29, 2025 இரவு 9:44 மணிக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு திருக்கணித முறைப்படி சனி பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சியில் முழுமையாக சனியின் பிடியிலிருந்து விடுபடும் ராசிகள் கடகம், விருச்சிகம், மகரம். புதிதாக நுழையும் ராசிகள் மேஷம், கன்னி, தனுசு. கும்பத்திற்கு இன்னும் 2.5 ஆண்டு காலமும், மீனத்திற்கு இன்னும் 5 வருட காலமும், மேஷத்துக்கு முழுமையாக 7.5 ஆண்டு காலமும் 7.5 சனியாக தொடர்கிறார். சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனியாகவும், கன்னிக்கு கண்டக சனியாகவும் தொடர்கிறார். தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா தொடர்கிறார். இந்த ராசியினர் திருநள்ளாறு மற்றும் குச்சனூரில் சனிக்கு பரிகார பிரீத்தி பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாக சனி வரும்போது அவருடைய நற்பலன்கள் கெடுபலன்கள் 6 மாதம் முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அதனால் வெயிட் பண்ணாமல் ஜான்வரி பிப்ரவரியிலே போயிட்டு அவங்க பரிகார பிரீத்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி கேட்டாங்க, கிளைண்ட்ஸ் கேட்டாங்க, சனி வருது மேடம், சனி பயிற்சி ஆகிறது, நாங்கள் மேஷ ராசி, நாங்கள் சிம்ம ராசி, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப பயமுறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக சனி பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் வாழ்வியல் பரிகாரங்களாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம சனியின் பிடியிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். நம்மளுடைய உடம்புல சனி இரும்பு படுற மாதிரி, சனிக்குள்ள உலோகம் இரும்பு படுற மாதிரி ஒரு இரும்பு தடுப்பு, அது மாதிரி நம்மளுடைய கைகளில் போட்டுக்கலாம், இல்லைன்னா காலில் போட்டுக்கலாம், காப்பு மாதிரி. எள்ளு பதார்த்தங்கள் நிறைய சாப்பிடலாம். எள்ளு மிட்டாய், எள்ளு சட்னி, எள்ளு சாதம், இந்த மாதிரி சனிக்கிழமைகளில் சாப்பிட்றது நல்லது. கருப்பு கலர் உடை அணிஞ்சுக்கிறது. காக்காய்க்கு ட்ரை ஃப்ரூட்ஸில் உலர் திராட்சை நம்ம வைக்கலாம். வன்னி மரத்தடி விநாயகருக்கு அரிசி மாவு வெல்லம் கலந்து வன்னி மரத்தடியில் இருக்கிற பிள்ளையாரு மரத்தோடு சேர்த்து 3 சுற்று அப்படியே அந்த மாவை தூவிக்கிட்டே அதுக்கப்புறம் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணிக்கிறது. இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள். சனி நடக்கும்போது கொஞ்சம் வார்த்தையில் கவனமும், வண்டி வாகனங்களில் போகிறதுல கவனமாகவும், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி உத்தரவு கொடுக்காம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நன்றி.